வெள்ளாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எப்படி வந்துகிட்டு இருக்காரு விடுதலைக்கு? நான் தான் சொல்றேன், இதுவும் வந்து ஆக்சுவலாக பார்ட் 2 கிடையாது. இது வந்து நாங்கள் விடுதலைன்னு ஒரு படம் எடுக்க என்ன நினைச்சோமோ அந்த கதை தான். என்ன இன்டர்வல் லாக்காக வச்சிருந்தது வந்து போன படத்தோட கிளைமேக்ஸாக மாறி. எப்படி சார் கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டீங்களா? எந்த நிலையில இருக்கு? எல்லாருக்கும் தெரியும் அது முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியும். இல்லை இந்த சட்டை பண்ணியிருக்கோம்ல, அது ஒரே ஒரு மடிப்பு தான் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கு ஒரு ஷாட் எடுத்துறேன். வாடிவாசல் 3 நாள் ஷூட் முடிஞ்சிச்சுனாங்க. எப்படி அதுலேயும் நீங்கள் இருக்கிறீங்களா சார்? வெற்றிமாறன் இருக்காருன்னா நான் இருப்பேன். வாடிவாசல் வந்து டெஸ்ட் ஷூட் தான் அது. சரி, அது வந்து எப்படி எடுக்கலாம், அதாவது ஏன்னா விலங்குகளுக்கு வந்து தலைவர் வந்து அதை நாயின்னு சொல்லிட்டீங்கன்னா கோவம் வந்துடும் வெற்றிக்கு. ஏன்னா விடுதலை தலையை விட்டு வெளியே போனால் தான் வாடிவாசல் முழுசாக உள்ள வர முடியும். கிரவுண்ட் ஒர்க் எல்லா விஷயம் பண்ணி வச்சாச்சு. ஆனால் இன்னும் அவர் தலைக்குள்ளே செட்டில் ஆகணும். செட்டில் ஆகிட்டா டேரெக்டாக ஷூட் தான். ஓகே. ஆனால் 3 நாளும் சிறப்பாக வந்துருந்தது அந்த டெஸ்ட் ஷூட்டுமே. அதெல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்து ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே. 2-3 வாட்டி எடுத்து ஃபுட்டேஜை பார்த்துட்டோம். அப்படியே சிலிர்ப்பாக தான் வந்துருந்தது. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட்லி யூசர் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே சொல்லுங்கண்ணா என்ன பண்ற, எங்க வரணும் அப்படின்ட்டு ரொம்ப அன்பா அழகா பேசக்கூடியவர் ஜாக்கி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ராயனுக்கு அந்த ஊருக்கு உயிர் கொடுத்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் எந்த படத்தில் பணியாற்றினாலுமே அந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுப்பாருங்க. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ராயன் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வரவேற்பு. அந்த பார்ட் 2ஓட எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க சார். இந்த புதுப்பேட்டை வடச்சென்னையெல்லாம் கம்பேர் பண்ணாங்களே, அதுலேருந்து தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், இப்போ நீங்களே என்னடா இது வரக்கூடாதுன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டோம், டக்குன்னு அதோட கம்பேர் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயாவது உங்களுக்கு தோண ஆரம்பிச்சுதான்? இல்லைம்மா, எனக்கு தோணலை. ஏன்னா நாங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அது வந்துடக்கூடாது அந்த ஃபீலு அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா அது ஒரு வியாதி ஆயிடுச்சு. பார்ட் 2 வந்து வந்தே ஆகணும் போல தமிழ் சினிமாவில். ஒரு பார்ட்டோட முடிச்சா ஒத்துக்க மாட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு போல. இந்த படத்தை அதான் சொல்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் சொன்னார், அவர் ஒரு டைலாக் சொன்னார், இவர் இப்படி போனார், இவர் கடைசியில் ஏறி போகும்போது குழந்தையோடு போனார். இது ஒரு கதை, இது முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு திருப்பி ராயன் 2 எப்போ வரோன்னு அவரையும் கொண்டாதீங்க. ஏன்னா அவ்வளோதான், இந்த படம் இதுக்கான விஷயத்தை முடிச்சிருச்சு. சொல்லும் பொழுதே ராயனா தான் சொன்னார். அவ்வளோ ராயன் 2லாம் எதுவும் கேட்டு பிரதர், உண்மையை சொல்ல போனால் வடச்சென்னையும் வடச்சென்னை 2 கிடையாது ஆரம்பிக்கும் போது. விடுதலையும் விடுதலை 2 கிடையாது. ஒரு படமாக தான் ஆரம்பித்தோம். அது என்னன்னா கதை வந்து கொஞ்சம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கதை வளரும் போது அதுக்குள்ளே சேர்ற காட்சிகள்லாம் சேரும்போது இதை ஏன் சுருக்கி 2.5 மணி நேரத்தில் நம்ம போட்டு திணிக்கணும் மக்கள்கிட்ட. ஓகே, கொஞ்சம் கதையை வந்து ஜனங்க நிதானமாக உட்காந்து ரசிக்கட்டும். ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு ஃபேஸ் ஆஃப் சினிமா இருந்தது. அப்போ வந்து நீங்கள் தடன்னு கதை சொல்லியே ஆகணும். எல்லா கண்டென்ட்டையும் சார் அவங்க அப்பா இருந்தால் சார், பையன் இருந்தால் சார், வெட்டிட்டான் சார் சொல்லிட்டு நீங்கள் இன்ட்ரோல் பிளாக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும். இல்லைன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லேகாக இருக்குன்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு போகிறேன். ஸோ அந்த ஒரு கட்டாயம் இருந்தது சினிமாவில். இப்போ அந்த கட்டாயம் இல்லை. ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஏன்னா மலையாள சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொறுமையாகவும் கதை சொல்லலாம். அது வந்ததுனால தான் வடச்சென்னை 2 பார்ட்டாக மாறிச்சு. ஏன் அவசரப்படுத்தணும் ராஜனை, நிதானமாக வைப்போம் அப்படின்னு ஒரு கதையாக சொல்லிடுச்சு. விடுதலையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. வாத்தியார்ன்ற கேரக்டர் சின்னதாக இருந்தது. வாத்தியார் திடீர்னு வளர ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய வாத்தியார் ஆகிட்டார். ஸோ அப்படின்னும் போது அதை திணிச்சு ஆடியன்ஸ் கிட்ட என்ன இப்போ சூரியனை பார்க்குறதா, விஜய் சேதுபதி எந்த கதையை நான் கேட்குறதுன்னு ஏன் குழப்புறது, நிதானமாக சொல்லுவோம் அப்படின்னு. இது கதை தேவைப்பட்டால் தான் வருதே வழிய வீம்புக்குன்னா வந்து சார் அவர் போகும்போது திரும்பி பார்த்து போடுவார், அப்போ பார்த்து வரோம். இல்லை சார், எடுத்து சீன்ஸ் ஏதாவது டெலீட் ஆயிருக்கா? ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த இந்த படத்தில் ஏன் எல்லாரும் 2 எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் சொன்ன எவ்வளோ தூரம் போவான் பார்ப்பேன் அது ஒன்று. அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா அவங்களோட அப்பாவை வந்து சரவணன் சார் ஏன் போட்டாருன்னு ஒரு விஷயம், பிரகாஷ் ராஜர் அவங்க அப்பாவை ஏன் கொளுத்துனாங்கன்னு ஒரு சம்பவம், தனுஷ் அவர்கள் வந்து சொல்லுவாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு 7.5 வலிச்சுட்டு வந்த, அதுலேருந்து நான் தான் உன்னை காப்பாற்றினேன். இந்த நாளும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த நாளும் எடுத்தாலே பார்ட் 2 ரொம்ப அழகாக வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு நாங்கள் ஒரு கற்பனையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படின்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து பருத்தி வீரன் டைமில், ஓகே, ரொம்ப நெருங்கிய நண்பர் பிரபான்னு, அவர் வந்து இப்போ இதில் இருக்கார், எஸ்ஆர்எம்ல ஹெச்ஓடியாக இருக்க பெரிய போஸ்டிங்கில். அப்போது அவர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பருத்தி வீரன் ஆடியோ லான்ச் ஆயிருந்தது, அதில் வந்து கறந்த பாலியே காம்பில் புகுத்திட கணக்கு போடுதே மனசுன்னு அந்த சாங் வரும், அறியாத வயசு சாங்கில். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, படம் வந்தப்பறம் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் சார் அப்படின்னாரு. என்னங்க இல்லை, அந்த லிரிக்கு வந்து வேற ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன் நான்.
நீங்கள் எங்கே எதிர்பார்த்தீங்க, அது பாட்டில் வந்து 2 லைன் அந்த மாதிரி. இப்போ ஆடியன்ஸ் வந்து அவங்க ஒரு கதை வச்சுக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். See, இது வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் படிக்கிறீங்க இல்லையா, இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அது அதோட எண்டு. நீங்கள் அதை வந்து அடுத்த நாளும் போய் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு திருப்பி இன்னைக்கு ஆகுமா கேட்குறது, இந்த சுனாமி வந்தாலே டிசம்பர் 26 திருப்பி வருமான்ற மாதிரி பார்ட் 2ங்கிறது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். கதை வந்து வளர்ந்து அவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா அதுக்காக எடுத்து வைக்கிறதானே வழியே. இங்கே வந்து இப்போ மைண்ட் செட் வந்து அப்படி ஆயிடுச்சு. ஒரு டைமில் பருத்திவரன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுக்கு வேஷ்டியோட தாடியோடய ஹீரோஸ் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா பாசங்கர் பாஸ்கரன் டைமில் ஒரே காமெடி படமாக இருக்கும் தொடர்ந்து. அப்புறம் பேய் பட சீசனாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ பார்ட் 2 சீசன். ஓகே, எது எடுத்தாலும் சார் அப்போ பார்ட் 2 இருக்கா இல்லை எடுத்து ஏதாவது டெலிட் ஆனது இது எல்லாமே ஒருவேளை நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே எடுத்து வேணாம் இப்போதைக்கு இல்லை, தேவையில்லாத எந்த காட்சியும் அவர் எடுக்கல. அதான் சொல்லணும், ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ஒரு மனுஷன் இவ்வளோ தெளிவாக இருந்தார். சார் இங்கேருந்து நடந்து வருவான், சார் நடந்து வந்தானா டயலாக் அது வரைக்கும் இருக்காது, அப்போ ரோடு இங்கேயே முடிச்சுக்கோங்க, அந்த ரேஞ்சுக்கு தெளிவாக இருக்கிற மனுஷன் ஏன் எடுத்து டிலீட் பண்ண போகிறாரு? சிறப்பு சார். விடுதலை அதை பற்றி நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் கேட்கலைன்னா உங்கள் ஆடியன்ஸும் உங்கள் ஃபேன்ஸுக்கு கோச்சிப்பாங்க. 2 எப்படி சார் வந்துக்கிட்டு இருக்கு? ஏன்னா சமீபத்தில் தமிழ் சினிமாக்களில் வர அந்த 2 அப்படின்றது கிட்டத்தட்ட நிறைய படங்கள் கனெக்ட் ஆகாமல் போயிருக்கு, நிறைய விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. வெற்றிமாறன் அவர்கள் எப்போ எடுத்தாலும் அது ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். எப்படி வந்துக்கிட்டு இருக்காரு விடுதலை 2? நான் தான் சொல்கிறேன், இதுவும் வந்து ஆக்சுவலாக பார்ட் 2 கிடையாது. இது வந்து நாங்கள் விடுதலைன்னு ஒரு படம் எடுக்க என்ன நினச்சோமோ அந்த கதை தான். என்ன இன்டர்வல் லாக்காக வச்சுருந்தது வந்து போன படத்தோட கிளைமேக்ஸாக மாறிடுச்சு. ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக தான் இன்டர்வல் பிளாக்காக வச்சுருந்தோம், வாத்தியார்ன்றது யாருன்றது ரிவீல் ஆகும், அதுதான் இன்டர்வல் பிளாக்காக வச்சுருந்தோம். அது கொஞ்சம் லென்த் ஆகி போய் போன படம் கிளைமேக்ஸாக மாறிடுச்சு. சரி, ஸோ நாங்கள் செகண்ட் ஹாஃபாக என்ன வச்சுருந்தோமோ அதுதான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இதில் எந்த குழப்பமோ, ஏன்னா நீங்கள் 2 பார்ட்டை தனித்தனியாக யோசிச்சிங்கன்னா ஒட்டாமல் போகலாம். இது 2 பார்ட்டை யோசிக்கவே இல்லை, ஒரு கதை. இந்த கதையை ஆரம்பிச்சது ஒருத்தன் சூரியன்ற ஒரு கேரக்டர் வந்து போலீஸில் சேர்ந்தான், வாத்தியார்ன்ற ஒருத்தரை பிடிச்சிட்டான். இது இன்ட்ரோல் பிளாக் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அது கிளைமேக்ஸ் நோக்கி போகிற செகண்ட் ஹாஃப். அது ஓகே, அதை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதை பற்றி கேட்கும்பொழுது நிறைய விஷயங்கள் அப்போ பேசலாம் சார். அப்பயே வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புழுவெல்லாம் வந்து நிறைய கஷ்டப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நிறையா வேலை வாங்குவார் வெற்றிமாறன் அப்படின்னு தெரியும். எப்படி சார் கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டீங்களா, எந்த நிலையில் இருக்குது? நம்ம முடிஞ்சிச்சு, படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அவர் நான் தான் சொன்னேன், அவரை வந்து நான் இப்போ ஒரு இன்டர்வியூலும் சொன்னேன், அவர் வந்து சிற்பி. அவருக்கு வந்து சிலை செதுக்க பிடிக்கும். அது வந்து முடிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் அது முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியும். இல்லை இல்லை இருக்கு, அந்த சட்டை பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரே ஒரு மடிப்பு தான் நல்லா இருக்கும்னு தோணுது, அதுக்கு ஒரு ஷாட் எடுத்துறேன் நான் அப்படிம்பாரு. ஏன்னா அது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, எல்லாரையும் கார்னர் பண்ணிடுறாங்க, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இதை எடுத்து ஆகணும். ஏன்னா இது இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். இது வந்து கொத்தனார் வச்சு கட்டுற பில்டிங் இல்லை, 10 செங்கல் வச்சுட்டீங்க, அப்போ 100 செங்கல் வைக்கணும் 10 நாளில் முடிச்சிடணுமே அப்படின்ற மாதிரி இல்லை. இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். அதை வந்து ரசித்து நிதானமாக பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. ப்ரொவைடட் அந்த பணம் கொடுக்குற ப்ரொடியூசருக்கு அந்த பணம் ரிட்டர்ன் வந்துடுற. அவர் எடுத்த எல்லா படத்துலையும் ரிட்டர்ன்ஸ் ஹையாகவே எடுத்து கொடுத்துட்டார். அது இன்க்ளூடிங் அசுரன்லாம் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு மேலே சம்பாதிச்சு கொடுத்துட்டார். அப்படின்னும் போது அந்த கலைஞனுக்கு நீங்கள் அந்த ஃப்ரீடம் கொடுக்கலாம். எல்லாரும் அது ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. அவர் தான் சார் வருஷக்கணக்கில் எடுப்பாராமே, அவருக்கு ஒன்றும் ஆசை இல்லை. ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 வருஷம் தாண்டிச்சு, 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 5 படம் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒன்றும் ஆசை இல்லை. அவரும் 10 படம் பண்ணால் கல்லா கட்ட அழகாக இன்னொரு தோட்டம் வாங்கிடலாம் அவர். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம், எனக்கு இப்படி தான் எடுக்க வருது. ஸோ அந்த ஃப்ரீடம் கொடுக்கலாமே, எப்போ எடுத்தாலும் நல்லா வருதுன்னு இப்போ நீங்களும் சொன்னீங்க. அதுதான் குவாலிட்டியாக கொடுத்துட்டு போகிறாருன்னும் போது அது ஒரு குறையாகவே பார்க்குறாங்க. அவர் என்னங்க எடுத்துக்கிட்டே இருப்போம், எடுத்துக்கிட்டே எங்கே இருக்குது, கதை கேட்குது, நீங்கள் அவுட்புட் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்க, எடுத்துக்கலாமே. சார் ஃபைனலாக இந்த கொஸ்டினோட முடிச்சுக்கிறேன் சார். வாடிவாசல் 3 நாள் ஷூட் முடிஞ்சிச்சுன்னாங்க, எப்படி அதுலேயும் நீங்கள் இருக்கிறீங்களா சார்? எப்படி இருந்தது? வெற்றிமாறன் இருக்காருன்னா நான் இருப்பேன், அதில் வந்து எந்த மாற்று கருத்து இது வரைக்கும் இல்லை. அது கீழே உங்கள் பேர் இருக்கும் சார். வெற்றிமாறன் அப்படின்னா ஜாக்கி அப்படின்னு இருக்கும், வேல்ராஜ் இருக்கும், அதான் எடிட்டர் இருப்பார். ஸோ அவர் வந்து எங்களை ஃபேமிலி மாதிரி தான் பார்க்குறாரு. பிரதர்ஸ் சார், நீங்கள் வந்து சுப்பிரமணியபுரம், வட சென்னை இந்த மாதிரி வர மாதிரி அவர் இவரை அன்பா நிற்பாரு, சுற்றி நீங்களாம் நின்றுட்டு உண்மையாகவே அவர் அதான் சொல்கிறார். நான் பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சாருன்னா வேல்ராஜ்கிட்ட இதை சொல்லணும், ஜாக்கிட்ட இதை சொல்லணும் தான் எனக்கு தோணும் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய கிரெடிட். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் இப்போ ஒரு டைரக்டர் வந்து என் மேலேயும் வேல்ராஜ் மேலேயும் இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாருன்னா எங்கள் 2 பேருக்குமே இப்போ பயம் தான். அது வேல்ராஜ் கூட எப்படின்னு தெரில, எனக்குலாம் லிட்டரலாக பயம் தான். டீம் பெருசாக்கிக்கிட்டே போகிறேன் நான் இப்போ. ஏன்னா ஆர்ட் ரிசர்ச்னே சத்தியன்னு ஒரு ஃப்ரெண்டை உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து அவர் படத்தில் டைட்டிலே ஆர்ட் ரிசர்ச்னு வரும். ஓகே, ஏன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்குனே எனக்கு காலேஜ் சீனியர், அப்புறம் நாங்கள் ரூம்மேட்டாக இருந்தோம், இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நம்பலாம் ஒருத்தனை. இவர் வந்து கண்மூடித்தனமாக நம்புறாரு. ஜாக்சன் சொல்லிட்டானா சார் சொல்லிட்டார், அப்போ வச்சிரு. ஸோ அப்படின்னும் போது அப்போ நம்ம ஏன்னா எல்லாம் பீரியட் சப்ஜெக்ட் தான் இவர் வைக்கிறது.
80ல இருந்தாரு 70க்கு போனாரு, இப்போ 60க்கு போனார் அசுரன்ல, இப்போ விட்டா அடுத்து 50-40க்கு போயிடுவார் போல. ஸோ இப்போ எனக்கு வந்து கான்சியஸ்னஸ் ஜாஸ்தி ஆகுது. இவ்வளோ பெரிய டைரக்டர் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாருன்னா நான் இப்போ டீமை ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 ஆர்கிடெக்ட் வேறு எடுத்து வச்சிருக்கேன். ஆர்கிடெக்ட்லாம் என் டீமில் இல்லை. இப்போதான் திருலோக்ஷா, சௌந்தர்யா, முகில்னு ஒரு 3 பசங்க, 3 ஆர்கிடெக்ட்ஸ். எப்போ அந்த பில்டிங் கட்டும்போது அவர் ஏதாவது 70ல் பில்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டார்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வைக்கிற நம்பிக்கை வந்து பயமாக தான் வருது. ஓகே, அதான் சார் வாடிவாசல் 3 நாள் எப்படி போச்சு, என்ன மாதிரி எதிர்பார்க்குறோம்? என்னன்னா வாடிவாசல் வந்து டெஸ்ட் ஷூட் தான். அது வந்து எப்படி எடுக்கலாம், அதாவது ஏன்னா விலங்குகளுக்கு வந்து தலைவர் வந்து அதை நாயின்னு சொல்லிட்டீங்கன்னா கோவம் வந்துடும் வெற்றிக்கு. ஓகே, அப்படி விலங்கை வந்து நேசிக்கிறவர் அவர். ஸோ அவருக்கு என்னன்னா நம்ம இந்த கதையை போயிட்டு விலங்குகளை துன்புறுத்தி நம்ம பண்ணிடுவோமோ, ஏன்னா நீங்கள் ஆக்ஷன் சொன்னால் எப்படி காலமாடு வரப்போகிறது இல்லை. ஸோ அப்போ சிஜியில் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோத்துக்கும் வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க். ஏன்னா இது இவர் இப்போன்னு இல்லை, இப்போ வரதுனால எல்லாரும் அவரை நோட் பண்ணுறதுனால சொல்கிறாங்க வெற்றிமாறன் டைம் எடுக்கிறாருன்னு. இதை வந்து அவர் வந்து ஆடுகளத்தில் பண்ணார். நானும் அவரும் இணைஞ்ச முதல் படம் ஆடுகளம் தான். ஆடுகளம் டைமில் வந்து மதுரைக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போயாச்சு. போய் உட்காரோம், காலையில் வாங்க ஜாக்சன் அப்படிம்பாரு. ஒரு லுங்கி ஒன்று மடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு வருவார். ஒரு யமஹா வச்சுருப்பார். போனால் ஒரு டீ கடையில் உட்காந்துப்பார். டீயை வாங்கி குடிச்சிட்டு இப்படி உட்காந்துட்டே இருப்பார். என்ன வெற்றி அதை லொக்கேஷன் பார்க்குறமான்னு சும்மா அந்த ஆளுங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆளுங்களை பார்க்குறேன்னு பார்த்தா ஒரு இதில் வந்து பேக்கில் ஒரு ஹேண்டி கேம் இருக்கும், அப்போது அதை வச்சுட்டுப்பார். அப்படியே உட்காந்துருப்பார். இன்னொரு டீ சொல்லுவார். பார்த்து என்ன தான் வெற்றி அப்படின்னா, இல்லை ஜாக்சன் மதுரை நமக்கு புதுசு இல்லை, அவங்க எப்படி பாருங்க அவங்க லுங்கியை நம்மளாம் மடிச்சுக்கிட்டோம் ஒரு பாதி கிட்ட பாருங்க டீ கட்டி எப்படி பேசுகிறான் பாருங்க. இப்படி வரவும் போகிறேன்னெல்லாம் மேனரிசம் மட்டுமே 6 மாதம் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, படம் ஸ்டார்ட்டே பண்ணல. அப்போல்லாம் இதை பற்றி யாரும் பேசல. இப்போ பண்ணால் அவர் சொல்லுவாங்க அவர் என்னங்க டைம் எடுக்கிறாரு. சரி, அவருக்கு என்னன்னா அது அந்த ஊர் அவருக்கு புதுசு. சென்னைனா மனப்பாடம் ஜாக்சன் எனக்கு. பட் மதுரைன்னும் போது அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அதை நான் கற்றுக்கிட்டாதான் நான் வந்து மீதி ஆக்டர்ஸ்ட் வந்து அதை வாங்க முடியும். இல்லைன்னா அந்த மதுரை ஸ்லாங்கை மட்டும் பிடிச்சிப்பாங்க. இது என்னவா அப்படின்ட்டா ஓ இது மதுரை போகிறாரு. அவர் பாடி லாங்குவேஜ்லேருந்து தெரியாததை கற்றுக்கணும்னு போயிட்டு சேவல் சண்டையில் உட்காந்து அவனுங்க எப்படி வளர்க்குறானுங்க. இது இவ்வளோத்துக்கும் ஒரு வருஷம் டைம் எடுத்து தான் படத்தையே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ அதே விஷயங்கள் தான் இப்போ வாடிவாசலுக்கோ எல்லா படத்துக்கும் அதான் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு முதல்ல அவர் தலைக்குள்ளே அது செட்டில் ஆகணும் உள்ளே போய். ஸோ ஏன்னா விடுதலை தலை விட்டு வெளியே போனால் தான் வாடிவாசல் முழுசாக உள்ளே வர முடியும். கிரவுண்ட் ஒர்க் எல்லா விஷயம் பண்ணி வச்சாச்சு. ஆனால் இன்னும் அவர் தலைக்குள்ளே செட்டில் ஆகணும். செட்டில் ஆகிட்டா டேரெக்டாக ஷூட் தான். ஓகே, ஆனால் 3 நாளும் சிறப்பாக வந்திருந்தது அந்த டெஸ்ட் ஷூட்டுமே. அதெல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்து ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, 2-3 வாட்டி எடுத்து ஃபுட்டேஜை பார்த்துட்டோம். அப்படியே சிலிர்ப்பாக தான் வந்திருந்தது. ஓகே, ஸோ இல்லை சார் நாங்களே ஈகராக வெயிட்டிங். இல்லை எல்லாரும் வாடிவாசல் கைவிடப்பட்டுச்சு, வாடிவாசல் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அப்படிலாம் பார்க்கும்போது மனசு என்னன்னா லாக்டவுன் வரும்னு யாராவது யோசிச்சுமா? இல்லை சார், திடீர்னு வந்துச்சு இல்லை, ஆமாம், அடாப்ட் ஆகிக்கிட்டோம்ல. அந்த மாதிரி தான் இது சினிமா. இதில் வந்து இது கன்ஃபார்மாக நடக்கணும்னு சொல்ல முடியல, இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா சூரியை வச்சு ஒரு காமெடி படம் எடுக்கிறதா எனக்கு நான் ஊட்டியில் இருந்து ஃபோன் பண்ணி சொன்னார், ஜாக்சன் நம்ம ஒரே சீரியஸ் படமாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஜாக்சன், ஒரு 40 நாள் ஜாலியாக போய் துபாயில் இருந்துட்டு வர போகிறோம்னாரு. சும்மா ஷூட்டிங் தான் போகிறோம், ஜாலியாக சூரி தான் ஹீரோ, ஜாலியாக போகிறோம், உங்களுக்குலாம் வேலையே கிடையாது, சும்மா வாங்க என் கூட துபாய்க்கு, ஜாலியாக இருந்துட்டு வருவோம் 40 நாள், படத்தை முடிச்சுட்டு கையோட வந்துடும். இப்படி சொல்லி தான் ஆரம்பித்தோம். சரி, அப்போ தான் திடீர்னு சொல்கிறாங்க, சார் ஏதோ வைரஸ் வந்திருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பாஸ்போர்ட்லாம் கொடுக்காதீங்கன்னாங்க. பார்த்தா வந்து கோவிடு அது இது 3 வருஷத்தை சாப்பிட்டுருச்சு. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஏன்னா நல்ல கிராஃபில் போய்கிட்டு இருக்கீங்க, அசுரன்லாம் பெரிய ஹிட்டில் இருக்குது, இப்போ போய் சூரிய வச்சுட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அந்த பையன்கிட்ட நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அவன் தான் ஹீரோ சார், அடுத்த படம் அவன் தான், கொடுத்த வாக்குதான்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. எடுத்தால் இந்த நாவல் கையில் வருது. ஓகே, அப்பயும் கேட்டேன், ஏன் வெற்றி உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, உங்கள் கையில் வர நாவல்லாம் இப்படி தான் வருமா? ஏன்னா படிக்கும்போது பக்குன்னு சில சீன்லாம் என்ன வெற்றி இது எப்படி எடுக்க போகிறீங்க, நீங்கள் ஏன் ஜாக்சன் அப்படி பார்க்குறீங்க, விஷுவலாக யோசிக்க, நீங்கள் அப்படியே உள்ளே கொண்டு போயிடுறீங்கன்னு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மாட்டுச்சு, இது இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துடுச்சு. அதனால வாடிவாசல் இன்னும் புத்தகமாகவே கையில் இருக்குது. இது எல்லாரும் வந்து அவங்கவுங்க கணிப்பு தான் பேசிக்கிட்டாங்க, அதனால நடக்காதுன்றாங்க. இதோ இம்மிடியட்டாக அடுத்த வாரம் ஷூட்டிங் போக போகிறாருன்னு நாங்கள் மட்டும் உட்காந்து சிரிச்சுப்போம். அடுத்த வாரம் சரி பேசிக்கிறீங்க, சரி வாடிவாசல் தனுஷ் அப்படின்லாம் கூட எல்லாரும் போடுவாங்க, அமிதாப் பச்சன் கூட போடுவாங்க. இல்லை அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். என்னன்னா அதை தான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு தீனி வேணுன்றதுக்காக ஏதோ ஒன்று போட்டுக்கிறாங்க. மற்றபடி அங்கே ஓடுறவனோட வழி அவர், அதாவது சொன்ன வெற்றிமாறனுக்கு வந்து வருஷத்துக்கு 5 படம் எடுக்கணும்னு அவருக்கும் ஆசை தான். ஏன்னா அவருக்கு அதான் சொல்லுவார், அவருக்கு இந்த ரீமேக்கு இதே இன்னொரு லாங்குவேஜில் எடுக்கிறது இதெல்லாம் உடன்பாடே இருக்குது. ஏன்னா எஃபர்ட் போட்டு எடுத்துட்டேன் ஜாக்சன், இதான் அந்த படம், இந்த படத்துக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும், அடுத்ததுக்கு போயிடணும் அப்படின்ற ஆள் அவர். ஸோ இப்போ இந்த ஒரு படத்தை இவ்வளோ நாள் இருக்கிறது அவருக்கே வந்து டயரிங் ப்ராசஸ். இது அவரே சொல்லுவார், யார் இருக்குது ஜாக்சன் எவ்வளோ நாள் தான் இது, ஏன்னா முடிஞ்சிச்சு, இதுக்கான கண்டென்ட்டை எழுதி வச்சுட்டாரு, சரி எக்ஸிக்யூஷன் தான் இருக்குது மிச்சம், எனக்கு அடுத்த கண்டென்ட் போகணும். ஏன்னா நீங்கள்
அவர்கிட்ட ஒரு காஃபி சாப்பிட போய் உட்கார்ந்தீங்கன்னா காஃபி சாப்பிட்ற கேப்பில் 5 கதை சொல்லிடுவார். ஓகே, நாட்டா இது ஒன்று இருக்குது ஜாக்சன், இது ஒன்று இருக்குது ஜாக்சன், இது வெற்றி கொஞ்சம் நிப்பாட்டுக்குங்க, முதல்ல சொன்ன கதையே நம்ம மைண்டில் நிற்கல. ஸோ அப்படிப்பட்ட ஆள் வந்து ஒரு விஷயத்தை இவ்வளோ தீர்க்கமாக உட்காந்து பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு மரியாதை கொடுத்து அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு வாடி வாசல் நடக்குமா, இது நடக்குமா, வடச்சென்னை டூ எடுக்கவே மாட்டீங்களா, எங்களுக்கெல்லாம் ஆசையாக எடுக்கக்கூடாது. சிறப்பு சார், ரொம்ப நன்றி. அதோட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெற்றிமாறன்ட்டு அவர் தொடர்ந்து இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுறனால தான் அந்த வைலன்ஸ் இதில் கிட்டத்தட்ட சாயல் இருந்துதான் தெரியல. அதையும் அவ்வளோ யதார்த்தமாகவும் உண்மையாகவும் கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நீங்கள் சொன்ன மாதிரி இயக்குநர்களோட நண்பர்கள்னு ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ நான் சொன்ன மாதிரி வெற்றிமாறனே உங்களையும் எப்படி பிரிக்க முடியாதோ, எனக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சு, அதோட முடிச்சுக்கிறேன். வேல்ராஜ் சார் கூட நான் அப்பப்போ பார்த்துறேன், ஃப்ரேமில் பார்த்துறேன். உங்களை அவரை அணுகவே இல்லையா சார் வெற்றிமாறன் அவர்கள்? ஜாக்கி உள்ள வாங்க, இந்த சீன் அவர் தான் இந்த ஷூட்டிங்லேயே சேர்த்துக்க மாட்டார், அப்புறம் எங்கே நடிக்க சேர்த்துக்கிறது. இது வரைக்கும் சரி ஆடு காலத்தில் 2 நாள் ஷூட்டிங் போயிருப்பேன். சரி, வட சென்னையில் ஜெயில் போட்ட அன்னைக்கு 1 நாள் போனேன், ராஜேந்திரில் ஒரு 3 நாள், ஒரு 4 நாள் போயிருப்பேன் வட சென்னையில். அசுரனும் ஒரே ஒரு நாள் போனேன் ஷூட்டிங்க்கு. ஓகே, விடுதலை 1 நாள் கூட போனதே இல்லையா சார்? அவர் தான் தெளிவாக சொல்ல, உங்களுக்கு என்ன டைரக்ஷன் பண்ண போறீங்களா ஜாக்சன்? இல்லை விட்டுட்டு அப்புறம் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, இதுதான் எங்களுக்கான புரிதல். எனக்கு என்ன வேலையை நீ செஞ்சு வச்சு கொடுத்துரு, இங்கே வந்து நின்று என் வேலையை எடுக்காத. இல்லை சார், நான் இந்த இடத்துல ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், அடுத்த படத்துலேருந்து ஒரு ஃப்ரேம்லையாவது நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்றதுக்காக. நான் யார் கேட்டாலும் இந்த ஒரு டைலாக் தான் சொல்லுவேன். ரொம்ப வருஷமாக வந்து ஆர்ட் டைரக்டராக நடிச்சிட்டு இருக்கேன். 50வது படம் நடிச்சிருக்கேன் ஆர்ட் டைரக்டராக. இது எனக்கு 50th ஃபிலிம் இது. ஸோ அதனால் இப்படியே நடிச்சுட்டு போயிடுறேன் ஆர்ட் டைரக்டராக, ஸ்க்ரீனில் வேண்டாம். ஓகே, ஆஃப் ஸ்க்ரீனில் மட்டும் என்னோட வேலைகள் இருக்கும் அப்படின்றீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். நாங்கள் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் டீம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் தொடர ஒவ்வொரு படங்களும் அது எவ்வளோ உயிரோலதாக மாற்றுறீங்க அப்படின்றது மக்களோட ரிசல்ட். எல்லாரும் சொன்ன மாதிரி தான், செட்டில்ப்பா எங்கேயோ ஊரில் எடுத்துருக்காங்க நம்ம போவாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த உயிர் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து உங்களோட படைப்புகள் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க உங்கள் ஆடியன்ஸுக்கு, ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபேன்ஸு ஆடியன்ஸ்லாம் இல்லைம்மா, என்னென்னா நல்லா ஒர்க் பண்ணால் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி வந்து தெரியாது டைரக்டர்னா யார், அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு தெரியாது. இப்போது தேங்க்ஸ் டு ஆல் திஸ் மீடியா, இப்போ நீங்களாம் இன்டர்வியூ எடுக்கிறதுனால மக்களுக்கு தெரியுது, சார் அந்த இன்டர்வியூவில் பார்த்தோம் நீங்கள் தான் செட்டு போட்டிங்களா, இதுலேருந்து அவங்க ரீகலெக்ட் பண்ணிட்டு வராங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. ஓ இவரா வடச்சென்னை பண்ணாரா, அப்போ அடுத்த படம் என்ன பண்ணார், என்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அதுதான் பெரிய விருது என்னை பொறுத்த வரைக்கும். தேட்டரில் வந்துட்டு ஒரே ஒரு செல்ஃபி எடுக்கிற சார்னு ஒருத்தர் கேட்கும் போது ஒரு சந்தோஷம் வருது. அப்போ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க நம்ம வேலையை. ஏன்னா அதனால தான் சொன்னேன், ஆன் ஸ்க்ரீன் எனக்கு நான் வர வேண்டாம், என்னோட வேலையை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. எப்படி வெற்றிமாறன் நம்புறாரோ அதே மாதிரி வந்து ஆடியன்ஸ் நம்புறாங்க, இவர் பண்ணால் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ எனக்கு ஜாஸ்தியாகிடுது. அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது, ஏனோ தானோன்னு வேலை செஞ்சிடக்கூடாது. ஃப்ரேமில் ஒரு ஓரமாக ஒரு விஷயம் வச்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்களும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப விஷயமான ஷெட்யூலில் காலையில் சீக்கிரமாக நீங்கள் சொன்ன மாதிரி என்னப்பா காலைல சீக்கிரமாக எழுப்பிட்டணும் அப்படின்ற வேலை இல்லாமல் இவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்ல உங்களை சந்திக்கிற உங்களுக்கு எடுப்பேன் மாதிரி நிச்சயம்.